எந்த விஷயம் அப்போ கண்டிப்பா இந்த கதைக்கு ஆப்டா இருக்கேன், நான் இதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு சார்? ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த கேள்வி தான் இந்த பேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டம், இந்த இந்த நிகழ்காலங்கள் இன்னைக்கு இருக்க, நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேற மாதிரி இருந்துச்சு, நம்ம வேற மாதிரி பண்ணோங்கிறதெல்லாம் வர விஷயம். இன்னைக்கு காலங்களில் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு நிறையா இன்னைக்கு வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க முடியும். ஆமாம், பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது, யாரும் கிடையாது கூட வச்சுக்கோங்க, இந்த கதை தான் ஹீரோ. அவ்வளோ அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதாசிரியர் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். அது ஒன்று. இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோட நல்லா பின்னி பிணைஞ்சிட்டாங்க. எல்லா பேருமே. இதில் பவுட் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகேற்றிருக்கு. அதுதான் இன்னொன்று அந்த இப்போ இந்த ட்ரெயிலரை பார்த்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க, ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க. இப்போ அந்த கதையில் 4-5 கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம்னு இருக்காரு மறுபடியும். ஆமாம், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு இல்லை, அவங்க சொன்னது அது புதுசாக இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கே, இது அது இது அதோட இது ஒரு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியா இருக்கும்.